வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோவில் கந்த சஷ்டி கவசம் ஏன் பாட வேண்டும் என்று பார்த்தோம். இந்த சீரீஸில் இப்போ அந்த முதல் வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். எப்படி ஆரம்பிக்கும் கந்த சஷ்டி கவசம்? துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. இந்த வெண்பாவை எப்படி பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை விரிவாக சொல்லணும் அப்படின்னா, கந்தர் என்பது முருகப்பெருமானின் திருப்பெயர் என்று தெரியும். இந்த கந்தனை அருளும் நிமலர் என்பதால் அங்கே முருகப்பெருமானை தோற்றுவித்த சிவபெருமான் என்று நமக்கு புரிகிறது. மலம் என்ற படசொல் குற்றம் என்ற பொருளை தரும். நிமலர் என்றால் குற்றமற்றவன், குறையொன்றும் இல்லாதவர் என்று பொருள் தரும் இந்த பரம்பொருளை குறிக்கிறது. கந்தன் என்ற திருப்பெயருக்கும் பொருள் விளக்கம் உண்டு. சங்க காலத்தில் கந்து என்ற உருவில் இறைவனை வழிபட்டார்கள். அதிலிருந்து கந்தன் என்ற திருப்பெயர் வந்ததாக கொள்ளலாம். ஸ்கந்தன் என்ற வடசொல் தமிழில் கந்தன் என்று வழங்கப்படுகிறது. கந்தன் என்பதற்கு இணைக்கப்பட்டவன் என்று பொருள். இணைக்கப்பட்டவன் அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் விளையாடி கொண்டிருந்தவனை உமையன்னை வாரி அணைத்த போது 6 உருவும் ஓருருவாக இணைந்ததால் ஆறுமுகனுக்கு ஸ்கந்தன் என்ற பெயர் வந்ததாக கந்தபுராணமும் பிற நூல்களும் கூறுகிறது. கந்தம் என்றால் நறுமணம், சந்தனம் என்றெல்லாம் கூட பொருள் உண்டு. நறுமணம் மிக்கவன், சந்தன குழம்பை பூசியவன் என்ற பொருளும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிமலரான சிவபெருமான் அருளும் கந்தனாகிய முருகப்பெருமான் மேல் இயற்றப்பட்ட சஷ்டி கவசம் என்ற நூல் இந்த நூல். செய்யுளின் கடைசி அடிக்கு இதுதான் பொருள். உடலை காக்க அணிவது கவசம். இந்த நூலும் உடலை காக்க இறை அருளை வேண்டுவதால் இந்த நூலுக்கும் கவசம் என்ற பெயர் வந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த கவசத்தை சொல்லி திருநீர அணியலாம். சஷ்டி திதியில் ஓதினால் இன்னும் பல மடங்கு பயனுண்டு. அதனால் இதற்கு சஷ்டி திதியில் சொல்லும் கவசம் என்ற பொருளில் சஷ்டி கவசம் என்று பெயர் வந்தது. எனவே இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை துதிப்போர்க்கும் நெஞ்சில் பதிப்போர்க்கும் என்னென்ன பயன் விளையும் என்பதை மற்ற அடிகள் சொல்கின்றன. துதிப்போர்க்கு வலிய வினைகள் போகும். பல பிறவிகளாக செய்த செயல்களின் பயன்களை இப்பிறவியிலும் இனி வரும் பிறவிகளிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தீவினைகள் துன்பமாகவும் நல்வினைகள் இன்பமாகவும் மாறி மாறி பயன் தந்து கொண்டிருக்கின்றன. இந்த நூலை துதிப்போர்க்கு தீவினை பயன்களான துன்பங்கள் போகும் என்பதை வல்வினை போம், துன்பம் போம் என்று தெளிவாக எடுத்து தேவராயர் சுவாமிகள் சொல்கிறார். இதை மீண்டும் மீண்டும் துதித்து நெஞ்சில் பதிப்போர்க்கு நல்வினை பயன்களான இன்பமும் செல்வமும் பழித்து பயன் தந்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல பல தலைமுறைகளாக ஓங்கி நிற்கும். இங்கே செல்வம் என்று சொல்வது இம்மையில் வேண்டும் பொருட்செல்வம் மட்டுமல்ல, மறுமைக்கு வேண்டிய அருட்செல்வமும் தான். அந்த அருட்செல்வம் பழித்து கதித்தோங்கும் ஒரு வழி இறைவன் திருவடிகளிலேயே மனம் நின்று கிடைக்கும் ஆழ்ந்த நிஷ்டைதான். நெஞ்சில் பதிப்பவர்களுக்கு அந்த நிஷ்டையும் எளிதாக கைகூடும் என்பதே இதன் பொருள். இன்னும் நுண்ணிய பொருள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம், மொழி, மெய் எனும் 3 கரணங்களையும் இந்த வெண்பாவில் குறிப்பிடுகிறார் சுவாமிகள். துதிப்பது வாயால் செய்யும் செயல், அங்கே மொழியை குறித்தார். நெஞ்சில் பதிப்பது மனதால் செய்யும் செயல், அனைத்து புலன்களையும் அடக்கி நிஷ்டையில் அமர்வது உடலால் செய்யும் செயல், அங்கே மெய்யை குறித்தார். ஆக மனம், மொழி, மெய் என்னும் முக்கரணங்களாலும் ஒன்றி வழிபட இப்பயன்கள் கிடைக்கும் என்பது அவர் சொல்லும் செய்தி. தொடர்ந்து வரும் வரிகளுக்கான விளக்கங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.